ஸோ நம்ம இப்போ கவர் பண்ண போகிறது வியூ டேப். ஸோ வியூ டேப்பில் நம்ம ஸ்ப்ளிட்டு, ஃப்ரீ ஸ்பேன், அதுக்கப்புறம் அரேஞ்ச் ஆல், இந்த 3 ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது எல்லாமே வியூ டேபுக்குள்ள விண்டோ கேட்டகரியில் இருக்குது. ஓகேவா? ஸோ விண்டோ உங்களுக்கும் அதே கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கும். இருக்கா? நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். அரேஞ்ச் ஆல், ஸோ இங்கே ஃப்ரீ ஸ்பேன், ஸ்ப்ளிட்டு இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ளிட்டு. ஓகேவா? ஸோ ஸ்ப்ளிட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற டேட்டா, ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், டேட்டா இருக்கிற ஒரு ஷீட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் டேட்டா இருக்குது எனக்கு. ஓகேவா? இந்த ஷீட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ளிட்டுக்கு. ஸோ நான் ஸ்ப்ளிட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே 3 விதமான ஸ்ப்ளிட் இருக்குது. ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டு, வெர்டிக்கல் ஸ்ப்ளிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ப்ளஸ் வெர்டிக்கல். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டு பண்ண போகிறேன். அதுக்கு இந்த 11th ரோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 11th ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு லைனு கிரியேட் ஆயிருக்கா? இதுக்கு பேர் ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு 2 வெர்டிக்கல் நேவிகேஷன் பேன் ஓப்பன் ஆகிருக்கா? வெர்டிக்கல் நேவிகேஷன் பேன் 2 இருக்கா? 2லேயும் பாருங்கள், இது 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஆயிருக்கா? பாருங்கள், ஒரே டேட்டா 2லேயுமே வந்திருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கணும். ஸோ இது ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டு. இதுலேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டில் ஃபஸ்ட்டு போர்ஷனில் என்னெல்லாம் இருக்கோ அது செகண்ட் போர்ஷன்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா அதையும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது எந்த இடத்த நீங்கள் எந்த செல்லில் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறீங்களோ ஸோ அதுலேருந்து அந்த டேட்டா எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போது 11th வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ 11th வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த 11th அந்த டேட்டா அப்படியே இன்னும் ஒரு விண்டோவுக்கு ஸ்ப்ளிட் ஆன மாதிரி தனியாக வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், கீழேயும். ஆக்சுவலாக நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்க்ரீன் யூஸ் பண்ண முடியுமா? இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுவோம், ஹோம் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்க்ரீன் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஒரே சமயத்தில் 2 ஒர்க் பண்ணலாம். ஆனால் அது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் எக்ஸலில் வந்து யூஸ் ஆகும். நம்ம ஏதாவது ஒரு டேட்டா அப்டேட் பண்ணணும், ஸோ ஒன்றில் மேலே உள்ள டேட்டாவை பார்த்து கீழே டைப் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் யாரும் இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஹரிசாண்டலாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா ரோவை செலக்ட் பண்ணணும். ஸோ ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டு கொடுத்தீங்கன்னா ஹரிசாண்டலாக ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணதை திரும்ப பழையபடி சிங்கிள் விண்டோ கொண்டு வரணும் அப்படின்னா மறுபடியும் ஸ்ப்ளிட்டை போய் கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இது ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டு. ஸோ இது வெர்டிக்கல் ஸ்ப்ளிட் என்ன பண்ணணும், காலமை போய் செலக்ட் பண்ணணும். ஸோ காலம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டு கொடுத்தீங்கன்னா காலம் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ 2 டைப் பார்த்துட்டோம், ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டு, வெர்டிக்கல் ஸ்ப்ளிட்டு. ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டு ரோவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும், வெர்டிக்கல் ஸ்ப்ளிட்டு காலமை ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸோ இங்கே நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது பாருங்கள், காலமில் இங்கேயும் ஏ இருக்கும், 2லேயுமே தனித்தனியாக. இங்கே எப்படி ஃபஸ்ட்டு காலம் ஆரம்பிக்குதோ அதே மாதிரி இங்கேயும் ஃபஸ்ட்டு காலம் ஏல தான் ஆரம்பிக்கும். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, ஜியில் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க அப்படின்னா எஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி ரோவும் அப்படி தான். ஸோ ஃபஸ்ட் ரோவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ரோவை ஸ்ப்ளிட் பண்ணும்போதும். ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணியாச்சா? வருதா? ஸோ இப்போ அடுத்தது, இப்போ ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டு, வெர்டிக்கல் ஸ்ப்ளிட்டு பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டு. ஒரே சமயத்தில் 2மே பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சென்டராக ஏதாவது ஒரு செல்லை வச்சு செலக்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு
இப்போ ஸ்ப்ளிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். தெரியுதா? ஓகேவா? வருதா? ஸோ 4லையுமே உங்களுக்கு டேட்டா தனித்தனியாக இருக்கும். இப்போ நேவிகேஷன் பாரும் 4த்துக்குமே தனித்தனியாக இருக்கும். வருதா இல்லையா? ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது போகலாமா? ஸோ திரும்ப நீங்கள் ஸ்ப்ளிட்டை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணது எல்லாமே கேன்சல் ஆகிடும்.